லீடர் என்ற டைட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. லீடர் என்ற டைட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எபெக்ஸோரால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணி லீடர் டைட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க ருஷ்தா சிஸ்டர் அண்ட் ஜாம்சித் பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இன்கம் ஏர்ன்ஸை பார்ப்போம். லாஸ்ட் வீக் எங்களோட டீம்ல ரிஸ்மியா சிஸ்டர் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்கள் இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்லியா சிஸ்டர். இவங்க சஃபா சிஸ்டரோட டீம். இவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000. டோட்டலாக இவங்க 70,000 இன்கம் எபெக்ஸோரால ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜஸ்ட்லியா சிஸ்டர். நீங்களும் இன்னும் வீக்லி இன்கம் 30,000 50,000 என்று ஏர்ன் பண்ணணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஹுஸ்னா. லாஸ்ட் வீக் எங்களோட டீம்ல ஹுஸ்னா 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக அவங்க 1,10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க எபெக்ஸோரால டோட்டல் இன்கம் அவங்களோட. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹுஸ்னா. நீங்கள் குயிக்காக மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் சஃபா சிஸ்டரோட ஒரு லீடர், பெஸ்டான லீடர் ஜூஸ்ரிகா சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் 10,000. டோட்டல் அவங்க 1,40,000 ரூபாய் இன்கம் எபெக்ஸோரால ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜூஸ்ரிகா சிஸ்டர். உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்கள் இன்னும் நிறைய டைட்டில் அச்சீவ் பண்ணணும் என்று சொல்லி எபெக்ஸோரால. அடுத்தது எங்களோட டீம்ல சுல்ஃபியாவோட லாஸ்ட் வீக் இன்கம் 10,000. ஓவரால் அவங்க 2,90,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க எபெக்ஸோரால. சுல்ஃபியா குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் மீனாட லாஸ்ட் வீக் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 10,000. அவங்க டோட்டலா 4 lakhs இன்கம் ஏர்ன் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லா மீனா, நீங்க இன்னொரு 1 lakh ஏர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா மில்லியனர் கிளப் டைட்டில் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இன்ஷால்லா குயிக்கா அந்த டைட்டில் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நாங்க விஷ் பண்ணிக்கொள்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா. அடுத்தது அஸ்னா சிஸ்டர். இவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டலா 4,30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிட்டாங்க எபெக்ஸோரால. லாஸ்ட் வீக் இவங்களோட இன்கம் 10,000. இவங்களும் குயிக்காவே மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகிடுவாங்க இன்ஷா அல்லா. நீங்களும் குயிக்கா இந்த மந்த்துக்குள்ளே இன்ஷா அல்லா என்டர் ஆகணும்னு சொல்லி நாங்க விஷ் பண்ணிக்கொள்றோம் அஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அவ்வளோதான் எங்களோட டீம்ல அச்சீவர்ஸ். ஜஸாக்கல்லா ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தடுத்த லீடர்ஸ் மாதிரி அவங்களோட சைட்ல அச்சீவர்ஸ் விஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் அஸ்ரா சிஸ்டர், நீங்க விஷ் பண்ணுங்க. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening all. Thank you Apra sister. இந்த வீக் எங்களோட சைட்ல இன்கம் ஏர்னர்ஸ் நாங்க பார்ப்போம். இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்னர்ஸ் அரூஷியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அரூஷியா சிஸ்டர். ஸோ நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற லீடர். ஸோ இன்ஷால்லா மேலும் மேலும் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ். அடுத்ததா ரிஃப்னா சிஸ்டர். ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஃப்னா சிஸ்டர். நீங்களும் இன்னும் இன்கம் எபெக்ஸோரால ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். மம்தா சிஸ்டர் டீம் அவங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷாமிலா சிஸ்டர். அவங்க இந்த வீக் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா எபெக்ஸோரால அவங்க 1 lakh இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஷாமிலா சிஸ்டர். ஸோ உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். நெக்ஸ்ட் ஹஸ்னா சிஸ்டர்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹஸ்னா சிஸ்டர். ஸோ அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. ஹஸ்னா சிஸ்டர் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு லீடர். ஸோ இன்ஷால்லா எபிக்ஸோரால இன்னும் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்க பெரிய அளவுல சக்சஸ்க்கு போகணுமேனு நான் விஷ் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபர்தானா சிஸ்டர். இவங்க இந்த வீக் இன்கம் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா வந்து 60,000 இன்கம் வந்து earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்தானா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மும்தா சிஸ்டர் டீம்ல 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க சக்கீனா சிஸ்டர். டோட்டலா அவங்களோட இன்கம் வந்து 20,000. கங்க்ராச்சுலேஷன் சக்கீனா சிஸ். ஸோ அடுத்தது வந்து எங்களோட டீம்ல ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் டைட்டில் வந்து earn பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏண்ட சைட்ல மும்தா சிஸ்டர். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சிஸ். உங்களோட ஹார்ட் ஒர்க்ல ஒரு மெயினான ஸ்டெப் ஒன்று அச்சீவ் பண்ணிக்கிறீங்க. ஒரு 3 கிட்ஸ் அவங்களுக்கு இருக்கி. ஸோ எல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு இந்த எபிக்ஸோட ஜேர்னியை ஸோ என்னையோடய கண்டினியூ பண்ண ஒரு லீடர். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு வந்திருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. இன்ஷால்லா அடுத்தடுத்த டைட்டில் நீங்க குயிக்கா அச்சீவ் பண்ணணும். ஸோ என் டீம்ல வந்து ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஜூம் செஷன் ஆயிக்கட்டும், கான்ஃபரன்ஸ் கால் ஆயிக்கட்டும், எவ்ரிடே மிஸ் பண்ணாம செய்யற ஒரு ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஸோ இன்ஷால்லா இன்னும் நீங்க உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட டீம் ஒரு பெஸ்டான டீமா வரணும், ஒரு பெஸ்டான லீடரா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்றேன், ப்ரே பண்றேன். சீஸ் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கொஞ்சம் கிளியரா இருக்குதா எல்லாருக்கும்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் முதலாவது எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அஸ்ரா சிஸ்டருக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கொள்றேன். உண்மையிலே இந்த நிமிஷம், இந்த நொடி என்னால உண்மையிலே அது வார்த்தைகளால சொல்ல இயலாத ஒரு நிமிடமாக இருக்குது. என் லைஃப்ல நான் நினைத்தும் பார்க்காத ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காக வேண்டி நான் முதலாவதாக நன்றி சொல்லிக் கொள்றது என்னுடைய இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக வேண்டி நான் நன்றி சொல்லிக் கொள்ள விரும்புறது எபிக்ஸோரா கம்பெனி, அதோட சேர்மன் சார். இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க வீட்டுல இருந்து கொண்டு, அதாவது 4 கிட்ஸோட 3 இல்ல சிஸ் 4 கிட்ஸை வச்சுக்கொண்டு நாங்க எங்களோட வேலைகளையும் பார்த்து கொண்டு எங்களுக்கு ஃபிளெக்சிபிளான டைம்ல நாங்க ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு இன்கம் உண்டு பண்றதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் இதை சொல்லணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த எங்களோட கம்பெனி சேர்மன் சார் சீக்ஷண குணவர்தன சாருக்கு நாங்க எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். என்ன போல எத்தனையோ லேடிஸ் இன்னைக்கு மாஷாலான்னு சொல்லி நல்ல இன்கம் earn பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட அந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை தீர்த்து கொண்டு அவங்களோட கனவுகளை நனவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் இதுக்காக வேண்டி இயங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு சொல்லி ஸோ எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொன்னா நான் இந்த பிக்ஸோரா கம்பெனியை தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து நான் தேங்க் பண்ணிக்கொள்ள விரும்புறது என் அப்ளைனர்ஸ். முதலாவது என்ன ஜாயின் பண்ணினது நுஸ்ரா சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்டும் கூட, ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. எனக்கு அவங்க வந்து இந்த பிஸ்னஸுக்காக என்னை இன்வைட் பண்ணி ஒரு 1 month மட்டுக்கு நான் டைம் எடுத்துக்கொண்டேன் இதுல ஜாயின் ஆகுறதுக்கு. எனக்கு இது செட் ஆகுமா, நான் இதை செஞ்சு கொள்ளுவேனான்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்ல நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் ஆகினது. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யணும்னு நினைச்சா அதுல வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருக்கிற சக்சஸை காணும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படித்தான். ஸோ நான் இந்த பிஸ்னஸை செய்யணும்னு இறங்கிட்டேன். ஸோ செஞ்சுதான் பார்ப்போமேன்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டுதான் நான் இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சது நுஸ்ரா சிஸ்டர் மூலமாக. நுஸ்ரா சிஸ்டருக்கும் இந்த இடத்துல நான் இன்னைக்கு என்னுடைய அப்ளைனர் அவங்களுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என் லீடருக்கு. நான் எப்பவுமே மனசால எல்லா இடத்துல தேங்க் பண்ணிக்கொள்றது, துவா செய்யறது என் லீடருக்கு. அவங்களுக்கும் என்ன போல இன்னும் நிறைய சக்சஸ கொடுக்கணும் இறைவன் சொல்லி நான் அவங்களுக்கும் பிரார்த்தித்துக் கொள்றேன். அதோட இன்னும் என் அப்ளைனர்ஸ்
அஸ்ரா சிஸ்டர் இருக்காங்க, ஷஃபா சிஸ்டர், மிஸ்ரா சிஸ்டர், அதே மாதிரி ரோஷானி சிஸ்டர், எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கொள்றேன். எங்களோட இறுதி வரைக்கும் இருந்து, அதாவது இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணும் போது எனக்கு எந்த ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு முன்கால நான் எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸும் செய்யவே இல்லை. இது என்னண்டே தெரியாம தான் நான் இதுள்ளுக்கு வந்தேன். ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தந்து, எல்லாத்தையும் சொல்லி தந்து, இன்னைக்கு நான் இந்த இடத்துல இவ்வளவு நான் உயர்ந்து நிக்கிறேன்னு சொன்னா அதுக்குரிய காரணம் என் அப்ளைனஸ் தான். அவங்கள என்னால எக்காரணம் கொண்டும் மறக்கவே இயலாது. அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக் கொள்றேன். அதே மாதிரி என்னோட உறுதுணையா இருந்து என்னோட பயணிச்சு கொண்டிருக்கிற ஏண்ட டவுன்லைனர்ஸ், என் டீம் மெம்பர்ஸ், இவங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இவங்களையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி என்ன போலவே எனக்கு கீழே என்ன மாதிரியே நிறைய லீடர்ஸ் நிறைய மில்லியன் கிளப் மெம்பர்ஸ், அதே மாதிரி என்ன டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நாளைக்கு நல்ல ஒரு டைட்டில் பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி நிறைய அச்சீவ்மெண்ட்களை என் டீம் மெம்பர்ஸும் அடையணும்னு சொல்லி நான் விரும்புறேன். அவங்களையும் இந்த இடத்துல நான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்கொள்றேன். அவங்களுக்கும் என்ன போல இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரலாம்னு சொல்லி இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன். எப்பவுமே என்ன டீம் மெம்பர்ஸுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு என்னால முடிஞ்சது எல்லாத்தையுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். சோ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு முன்னுக்கால என் டீம்ல இருந்து ஒரு 10 மில்லியன் கிளப் மெம்பர்ஸையாவது நான் கூட்டி கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு கோலோட இப்ப நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி என்ன டீம் மெம்பர்ஸுக்கும் தெரியும். அவங்களை நான் இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம், அதாவது ஒவ்வொரு மீட்டிங் செய்யற நேரமும் நான் சொல்ற ஒரு விஷயம், எல்லாரும் என்னோட வாங்க, நான் சொல்ற மாதிரி என்னோட பயணிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா இதுல சக்சஸ் இருக்குன்னு சொல்லி சோ அந்த பேச்சை கேட்டு தவறாம செஞ்சுட்டு வர நிறைய லீடர்ஸ் மாதிரி இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே இந்த பெக்ஸ் ஓரா பிசினஸ் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லா கனவுகளையும் நனவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லி நான் சொல்லிக் கொள்றேன். சோ இன்னும் யார் யாரெல்லாம் இதை மிஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அன்லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாருமே நம்பிக்கையோட தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. இப்ப நான் கூட நிறைய நெகட்டிவான விஷயங்கள் கிடைச்சும் அது எல்லாமே மைண்டுக்கு எடுக்கல. என்னால முடியும், இதை என்னால செய்யலாம். உண்மையிலே எங்களோட ஃபெமிலியில கூட நிறைய பேர் உங்களுக்கு தேவையில்ல, இதை விட்டுடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் இந்த இடத்துலயும் நான் தளர்ந்து போகல. ஏன் டார்கெட் நானும் அச்சீவ் பண்ணணும். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாம இதுல இருந்து நான் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு சொல்லி நான் பெரிய ஒரு கோலோட தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படித்தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். சோ இதே மாதிரி நீங்களும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, உங்களோட அந்த பொண்ணான டைமை இதுக்காக செலவழிச்சு நீங்க ஒர்க் பண்ணினீங்கன்னு சொன்னா நிச்சயமா இதுல உங்களுக்கு எல்லாருக்குமே சக்சஸ் இருக்குது. உங்களோட டைம் அடுத்தது உங்களோட எஃபர்ட் இல்லையா, அதே மாதிரி உங்களோட முயற்சியையும் கொடுத்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா இருந்தா நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இதுல சக்சஸ் இருக்குது. எங்களோட டீம் ஜாயின் ஆகி இந்த கொஞ்ச காலத்திலேயே, இப்ப நான் ஜாயின் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்துல இன்னைக்கு நான் இந்த பிளாட்டினம் சொல்ற இந்த டைட்டிலுக்கு நான் வந்திருக்கிறேன். சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நான் இதோட பெரிய ஒரு டைட்டிலுக்கு போகணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். போன வருஷம் 2024 டிசம்பர்ல நான் மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகினேன். அதே மாதிரி 2025 டிசம்பர் உள்ளுக்கோ நான் பிளாட்டினம் டைட்டில் அடையணும்னு சொல்லி ஒரு அச்சீவ்மெண்டோட இருந்தேன். பட் நிறைய அந்த வெள்ளம் இந்த மாதிரியான அர்த்தங்களால என்னால் அந்த இதை அடைஞ்சு கொள்ளையில அப்படி கொஞ்சம் டிலே ஆயிட்டு 2-3 வீக்ஸ் டிலே ஆகிட்டுது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் இதே ஜனவரிக்கு நான் இன்னும் ஒரு பெரிய ஒரு டைட்டில்ல இருக்கணும்னு விரும்புறேன். அதே மாதிரி என் டீம் மெம்பர்ஸையும் அதே மாதிரி டைட்டிலுக்கு கூட்டி கொண்டு வரணும்னு சொல்லியும் நான் எதிர்பார்த்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா அப்ளைனர்ஸும் இதுக்குரிய சப்போர்ட் எல்லாம் ஆறுதலான வார்த்தைகள் அவங்களோட பிரார்த்தனைகளை எங்களுக்காக செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அஸ்ரா சிஸ்டர் மற்றும் அப்ரா சிஸ்டர், சபா சிஸ்டர் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ மும்தாஸ் சிஸ்டர்.
ஸோ எல்லா பிஸ்னஸ்லயும் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அவங்களோட ஃபோக்கஸ் எதுல இருக்கோ அந்த மாதிரி தான் அவங்களோட சக்சஸ் அமையும். ஸோ மும்தாஸ் சிஸ்டரும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவங்களோட விஷஸ் எல்லாமே அவங்களோட டீம் மெம்பர்ஸையும் ஒரு நல்ல நிலைமைக்கு எபெக்ஸோரால கொண்டு வரணும்னு தான். ஸோ அவங்களோட விஷஸ் எல்லாம் வந்து ஆஹ் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் விஷ் பண்றோம். நாங்களும் அல்லா கிட்ட துவா செய்யறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின் மும்தாஸ் சிஸ்டர். இது வந்து மும்தாஸ் சிஸ்டரோட டீம்ல வந்து பெஸ்ட் செல்லர் ஆஃப் த மந்த் நாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ். ஸோ மும்தாஸ் சிஸ்டரோட ஒவ்வொரு வீக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் அவங்கள வந்து ஆஃபர்ஸ் வின் பண்ண லீடர்ஸ் தான் அவங்க வந்து இதை மென்ஷன் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஷிக் ஆஷிக் எபெக்ஸோரா லீடர். ஸோ இவங்க வந்து பெஸ்ட் செல்லர் ஆஃப் த வீக்கா வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க டிசம்பர்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்தது வந்து நிஸ்லா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஸோ இவங்களும் வந்து மும்தாஸ் சிஸ்டர் வந்து லான்ச் பண்ண ஆஃபர்ஸை வந்து வின் பண்ண ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிஸ்லா சிஸ்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரூஷா சிஸ்டர். ஸோ இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த லீடர் அவங்களோட டீம்ல அவங்களோட ஆஃபர்ஸை வின் பண்ணது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அரூஷா சிஸ்டர். மனா சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களும் வந்து ஒரு ஆஃபர் வின் பண்ண ஒரு லீடர் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஷாட் பிரதர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கும். ஷஃபியா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷஃபியா சிஸ்டர். முபஷிரா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் முபஷிரா சிஸ்டர். ஆஃபர்ஸை வின் பண்ண லீடர்ஸ் தான் இவங்க. நஜ்புனிசா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கும். ஹஸ்னா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சஃபீகா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ். திலக்ஷனா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு நாங்க விஷ் பண்றோம். இனாய் சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். முனவரா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஸ்னா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ். ரிசானா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்தது வந்து ரிஃப்னாஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஷைனம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ்டர். ஸோ நம்ஹா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இவங்க எல்லாம் அந்த ஆஃபர்ஸ் காண்டி ஒர்க் பண்ண லீடர்ஸ். இஸ்லிமா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அவங்களோட பெஸ்ட் செல்லர்ஸ் ஆஃப் த வீக் அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீக் த செல்லர் பெஸ்ட் செல்லர் யாருன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ். மும்தாஜ் சிஸ்டர் நீங்க கண்டினியூ பண்றீங்களா? அவங்களுக்கு கவரேஜ் இஷ்யூ போல லெஃப்ட் ஆகி பட்டி. ஓகே. அதாவது டிசம்பர் மந்த்ல வந்து எங்க டீம்ல நிறைய ஆஃபர் வின்னர்ஸ் இருந்தாங்க. அவங்கள தான் இப்போ அஸ்ரா சிஸ்டர்,
விஷ் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஜஸாக்கல்லா ஹைர் அஃப்ரா சிஸ்டர். அடுத்ததாக வந்து டிசம்பர் மாதம் 3வது வீக். இந்த வீக் வந்து பெஸ்ட் செல்லராக நான் தேர்ந்தெடுத்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அதுல முதலாவதாக வந்தவங்க வந்து ரிகாசா சிஸ்டர். இவங்க வந்து ஒரு நாள்ல 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்க வந்து எபெக்ஸோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணின ஒரு பெஸ்டான லீடர்னு சொல்லணும். ஸோ ரிகாசா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தடுத்து நீங்க உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். நீங்க கூடிய சீக்கிரமே ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததாக என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான லீடர் ஷாமிலா சிஸ்டர். இவங்களுமே வந்து இந்த வீக் ஒரே நாள்ல 250 கம்ப்ளீட் பண்ணின ஒரு லீடராக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போதைக்கு 1 லட்சம் மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணிட்டாங்க. எவ்ரி வீக் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு லீடராக மாறிக்கொண்டு வராங்க. இவங்களுடைய செயற்பாடுகள் ஒர்க் எல்லாமே கூடிக்கொண்டே போகுது படிப்படியாக. ஸோ இவங்க வந்து கூடிய சீக்கிரமே மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகுவாங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த எபெக்ஸோரால நீங்க எடுக்கணும் சிஸ்டர் சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாமிலா சிஸ்டர். ஸோ அவ்வளவுதான் என் டீம்ல இந்த வீக்குக்கான பெஸ்ட் செல்லர்ஸாக நான் தேர்ந்தெடுத்தவங்க. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த வீக் இன்கம் earn பண்ணின எல்லா லீடர்ஸையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் மும்தாஜ் சிஸ்டர் அண்ட் ஹஸ்ரா சிஸ்டர். நானே விஷ் பண்ணிக்கொள்றேன். உங்களோட சைட்ல எல்லாம் அச்சீவர்ஸ் மும்தாஜ் சிஸ்டரின் ஸ்பெஷலாக நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிரோசா சிஸ்டர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Okay, Jazakallah khair Afra sister. First of all, Assalamu alaikum and good evening எல்லாருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், உண்மைக்குமே இந்த இன்னொரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஸ்பெஷலாக மும்தாஜ் சிஸ்டர் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அடுத்த ஜனவரிக்கு இடையிலேயே நீங்கள் அதை விட குயிக்காக இன்ஷால்லா உங்களோட நெக்ஸ்ட் டைட்டிலுக்கு போகணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணி துவா செஞ்சு கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இதுக்கு முதல் இன்கம் ஏர்ன் பண்ணின, அதே மாதிரி பெஸ்ட் செல்லர்ஸாக செலக்ட் ஆகின எல்லா லீடர்ஸையுமே நான் இந்த டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் நான் ஃபிரோசா ஜிஃப்ரி எந்த டீமில் இந்த வீக் அச்சீவ் பண்ண லிஸ்ட்டில் வரவங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வீக் எந்த டீமில் வந்து அபெக்ஸ் லீடருங்கிற டைட்டில் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க ரம்சீல் பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரம்சீல். இந்த அபெக்ஸ் லீடருங்கிற டைட்டில் வந்து அபெக்ஸ் அவராவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். எல்லாருக்குமே இந்த அபெக்ஸ் அவராவில் ஜாயின் ஆகின உடனே முதல் இருக்கிற டார்கெட் அதை கம்ப்ளீட் பண்ணணுமென்று நம்ம ஒரு ஆர்வமாக ஒர்க் பண்ணுறது. இந்த 250 ஆர்வியை வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட யூ ஷாப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொள்வது. அப்படி அதை ஆக்டிவேட் பண்ணி அபெக்ஸ் லீடராக செலக்ட் ஆகியிருக்கிறாங்க ரம்சீல் பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரம்சீல். நீங்கள் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி உங்களோட இன்கம் லெவலுக்கு போகணும், இன்னும் அடுத்தடுத்த டைட்டில்ஸ்களுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஹஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்னா. இவங்களும் அபெக்ஸ் லீடருங்கிற டைட்டில் அச்சீவ் பண்ணி கொள்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட இன்கமும் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு லெவலுக்கு வரணும், நீங்களும் நிறைய அச்சீவ் பண்ணணும் இந்த அபெக்ஸ் ஜேர்னிலன்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹஸ்னா. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ரினோசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரினோசா. இவங்களும் இந்த வீக் அபெக்ஸ் லீடருங்கிற டைட்டில் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இன்னும் உங்களோட சேல்ஸ் ஆகட்டும், உங்களோட இன்கம் ஆகட்டும் அதிகரிக்கணும்னு சொல்லி இறைவனை நான் துவா செஞ்சு கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரினோசா சிஸ்டர்.
அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா அஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்னா சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் அபெக்ஸ் லீடர்ங்கிற டைட்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அஸ்னா. உங்களோட சேல்ஸும் சரி உங்களோட இன்கம் லெவலும் நல்ல ஒரு லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்னா. அல்ஹம்துலில்லா. இவ்வளவு நேரம் நாம பார்த்தது அபெக்ஸ் லீடர்ங்கிற டைட்டில் அச்சீவ் பண்ணவங்க. அடுத்ததா இந்த டீம்ல இன்கம் அச்சீவ் பண்ண லீடர்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த வகையில கங்க்ராச்சுலேஷன் சுமையா அனீஸ் சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம், அதுவும் அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் இன்கம் அச்சீவ் பண்ணிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. கங்க்ராச்சுலேஷன் சுமையா சிஸ்டர். உண்மைக்கு அந்த எதுவுமே நம்ம பொறுமையா நிதானமா நம்ம நல்ல ஒரு விருப்பத்தோட செயற்பட்டோம்டா அது சாத்தியமாகுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சுமையா சிஸ்டர். இந்த டீம்ல நான் ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ண ஒரு இந்த டீம் மெம்பர் இந்த சுமையா சிஸ்டர். ஆனால் அவங்கள்ட்ட சில ஃபேமிலி சுச்சுவேஷன் சில இதால் அவங்கள்ட்ட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவங்க சைலண்ட்டாகவே இருந்தாங்க. குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆகல, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க, ஜூம் அட்டென்ட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாமே சரியாக செய்வாங்க. அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அவங்களோட நீண்ட நாள் போராட்டம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக போகுது அவங்க இந்த ஜேர்னியில் ஜாயின் ஆகி. ஆனால் ஃபெடப் ஆகலை, கிவ் அப் பண்ணலை, அவங்க கண்டினியூ பண்ணி அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலியில் இருந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸை வின் பண்ணி அவங்களோட எதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சோ அந்த சப்போர்ட்டே இல்லாமல் அவங்க ஏர்ன் பண்ணி அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. கங்க்ராச்சுலேஷன் சுமையா சிஸ்டர். அவங்க இந்த மந்த் வந்து உம்ராக்கும் போகிறதுக்கு இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மை வித்ட்ரோவலும் போட்டுட்டாங்க. அந்த மணியில் உம்ராக்கு போய் ஏதாவது மார்க் ரீதியான ஒன்று ஞாபகத்துக்கு அபெக்ஸ் ஒரு மணியில் வாங்கினதா இருக்கணும்னு சொல்லி இந்த வீக்கே இன்கம் எடுத்து இந்த வீக்கே வித்ட்ரோவலும் போட்டுட்டாங்க. அல்ஹம்துலில்லா. அவங்க உம்ராக்கு போகிறதுக்கு இடையில அதை வித்ட்ரோ பண்ணி உம்ராக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அப்படி நல்ல ஒரு மார்க்கப்பற்றான நல்ல ஒரு பர்சனாலிட்டி சுமையா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சுமையா சிஸ்டர். உங்களோட இந்த ஜேர்னி உங்களோட லைஃப் ஜேர்னியாக இருக்கட்டும், இந்த அபெக்ஸோரா ஜேர்னியாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல சக்ஸஸாக அல்லாட பறக்கத்தோட உங்களோட ஜேர்னி போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த டீமில் இன்னொரு ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க ரிஸ்கான் பிரதர். கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்கான் பிரதர். ரிஸ்கான் பிரதரை வந்து இவங்க ஒரு ஃபார்மசி வச்சிருக்கிறவங்க. ஃபார்மசிக்கு அவங்க ஆர்டர்ஸ் வந்து அதையே மெயினாக செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லா மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல ஆர்டர்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து தன்னோட சொந்த ஆர்டர்ஸில் அவங்க டீமில் எந்த மெம்பர்ஸும் இல்லை, தனியொரு ஆளாக இருந்து அவங்களோட சொந்த ஆர்டர்ஸ் மூலமாகவே இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மை அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்கான் பிரதர். நீங்களும் இன்ஷால்லா இந்த இன்கம்ல இருந்து உங்களோட நீங்கள் டீம் பில்ட் பண்ணணும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகளை கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கும் இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்கான் பிரதர். அடுத்ததான் இந்த டீம்ல இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்து டோட்டலா 50,000 இன்கம் 50,000 இன்கம் அச்சீவ் பண்ணிருக்கிறாங்க நுசைகா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நுசைகா. அல்ஹம்துலில்லா. இன்னும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த நம்மட கிராண்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் எடுக்கணும். குயிக்காக அவங்களோட 1 லெக்கை வந்து நீங்கள் அடையிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் கட்டாயம் அந்த லெவலுக்கு நீங்கள் போவீங்கன்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் நுசைகா. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் நஸ்ரின் சிராஜ் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரின் சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் டோட்டலாக 1,40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. உங்களுக்கான அழகான ஒரு கௌரவிப்பு நம்மளோட மேடையில் காத்து கொண்டிருக்கு. இன்ஷா அல்லா நீங்கள் அதை போய் அடையணும். அதிலிருந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் வேறு லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரின் சிஸ்டர். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் சஹானா. கங்க்ராச்சுலேஷன் சஹானா. இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்து அதை டோட்டலாக 60,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஹானா. சஹானா ஒரு சிங்கிள் மதர். லைஃப்பில் நிறைய எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட ஒரு பிஸியான ஷெடியூல், அவங்க ஒர்க் போகிற ப்ரைவேட்டாக ஒர்க் கொண்டு போகிறாங்க. அந்த பிஸியான ஷெடியூலில் கூட அவங்க ஒர்க் பண்ணி அவங்களோட டீம் மெம்பர்ஸையும் நல்லா கைட் பண்ணி மாஷா அல்லான்னு சொல்லி அவங்க வந்து முன்னேறி கொண்டு வராங்க. அல்ஹம்துலில்லா.
அல்ஹம்துலில்லா, கங்க்ராச்சுலேஷன் சஹானா. உண்மைக்கு இந்த அபெக்ஸ் சௌரா நிறைய பேருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ இதுகள்ல இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா நல்ல ஒரு துணையா அந்த அபெக்ஸ் சௌரா பிஸ்னஸ் இருந்து கொண்டு வருது. அல்ஹம்துலில்லா, இந்த பிஸ்னஸ்ல இருக்கிறதே உண்மைக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. சஹானா, இன்னும் உங்களோட இன்கம் லெவல் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி இறைவனை துவா செஞ்சு கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சஹானா. அடுத்ததா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நுஸ்ஹா சிராஜ். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ஹா. நுஸ்ஹா வந்து இந்த வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 4,40,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ஹா. இன்ஷால்லா இந்த மந்த் ஒரு நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா நீங்க வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நுஸ்ஹா. இதுக்கு முதல் நூறா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண அவங்களோட போஸ்ட் வந்து மிஸ் ஆகியிருக்குது. சாரி நூறா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கேக்குதா கிளியரா? கிளியர் நூறா, நீங்க பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த தருணத்துல இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்றேன். அடுத்ததா எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஃபிரோசா சிஸ்டருக்கும் சஹானா சிஸ்டருக்கும் ஜிசாகுல்லாஹு ஹைரா. ரெண்டு பேரும் நிறைய எனக்கு எந்த டைம் நிறைய எந்த டைம்ல நான் எந்த டவுட்டை கேட்டாலும் எனக்கு கிளியர் பண்ணி தர ரெண்டு பேரும். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன். என்னை பத்தி சொல்லணுமெண்டா, நானும் ஒரு பேபி ஒன்றோட தான். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பத்தி எதுவுமே தெரியுங்கன்னு இப்போ இது எப்படியோ என்னையோன்னு சொல்லி இருந்ததில்லை. சப்போர்ட் ஒண்டி. அதுக்கு பிறகு சஹாறாங்க அவங்க தான் நிறைய டைம் நிறைய விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணி இது செஞ்சுதான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் நான். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன் சஹானா சிஸ்டர். அடுத்தது நூறா பேசுங்க, கிளியரா கேக்குது, பேசுங்க. அடுத்தது இது கேர்ள்ஸுக்கு இந்த அபெக்ஸ் சௌரா வந்துட்டு கேர்ள்ஸுக்கு மிச்சம் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா நிறைய கேர்ள்ஸுக்கு வெளியே போய் ஒர்க் பண்ற ஒரு இது அதுக்குரிய ஒரு சூழல் நிறைய கேர்ள்ஸுக்கு இல்லாம இருக்கும். அப்ப அப்படியான கேர்ள்ஸுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா தான் இருந்து கொண்டு இருக்கு. இப்போ வீட்டில் இருந்த மாதிரியே நம்மளால எவ்வளோ எஃபர்ட் போட இயலுமோ அவ்வளோ எஃபர்ட்டை போட்டோம்னா இதுல மிச்சம் நல்லா ஏர்ன் பண்ணி கொண்டு போக இயலும். நான் இதுல ஜாயின் ஆகி குறுகிய காலத்திலேயே நான் என் ஃபர்ஸ்ட் சேலரி எடுத்து இருக்கிறேன். அல்ஹம்துலில்லா. இதே மாதிரி மேலும் மேலும் நான் இன்னும் என்னால் ஏழுமான அளவு நான் நிறைய முயற்சிகளை செய்து நான் இதை விட பெரிய ஒரு லெவலுக்கு போகணும் என்று ஆசைப்படுறேன். பேசுறதுக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி. பாரக்கல்லா நூறா. அல்ஹம்துலில்லா. நூறா இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 20,000 இன்கம். இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் கூட அவங்களோட சொந்த ஆர்டர்லயே அவங்க ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நூறா. உண்மைக்கு உங்களோட ஸ்பீச் வந்து ஒரு என்னண்டா அந்த வார்த்தைகள் வரலைங்கிற மாதிரி ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நீங்க பேசியிருந்தீங்க. எல்லாருக்குமே அது உண்மைக்கு அந்த மூமெண்ட் அப்படித்தான் இருக்கும். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் உங்களோட நல்ல ஒரு பெரிய ஒரு இன்கம் போஸ்டோட இன்ஷால்லா நீங்க உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கூடிய சீக்கிரம் நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நூறா. அடுத்ததா இந்த டீம்ல வந்து இன்கம் எடுத்திருக்கிறாங்க நுஸ்ரத் சாதித் சிஸ்டர். இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதோட இவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்குது. உடல் ரீதியாகவும் சரி வேற வேற பிரச்சனைகள் இருந்தும் இவங்க வந்து அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளாம இந்த பிஸ்னஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு கொண்டு வராங்க.
எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் ஒரு சுகம் இல்ல, ஒரு ஓட்டுக்கு போறோம், ஒரு பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு போயிருந்தோம்னு சொன்னா நம்ம உண்மையாவே அந்த மைண்ட் ஃபுல்லாவே ஃபெடப் ஆகி அந்த லைஃபே முடிஞ்ச ரேஞ்சில் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இவங்க ஒரு ப்ராக்டிக்கலா யோசிச்சு எப்படி இருந்தாலும் நம்ம என்ன ஒரு நிலைமையில நமக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை வந்தாலும் அந்த முதல் தடையா இருக்கிறது பணம். நமக்குன்ற ஒரு வருமானம் தடைப்படுமாக இருந்தா நம்மளோட அடுத்த கட்ட ஒரு வருத்தத்துக்கு பாக்குறதா இருக்கட்டும், நம்மளோட வீட்டுக்கு செலவழிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த இடத்துல பிளாக் ஆகுது. ஸோ கவலையை நினைச்சு நினைச்சு கவலையில இருந்தா நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னுமே கவலையிலான் போகும். அப்ப அவங்க அந்த சிச்சுவேஷன்ல கூட அவங்க அடுத்தது என்ன செய்யலாம், நம்ம இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் பேசுவாங்க. அவங்க நார்மலா நம்ம மற்றவங்க அங்கர் அது இதுன்னு கொண்டு போற டைம் இவங்க டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்டை அவங்க கேரி பண்ணி போவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி அங்க யாரும் சோம் இல்லாதவங்கள பக்கத்துல பெட்ல இருக்கிறவங்கள்ட்ட இது எப்படி இதுகள் இருக்குது நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட மைண்ட்ல ஃபுல்லாவே சுத்திக்கிட்டு இருக்கும் இந்த அபெக்ஸோரா பிசினஸ். அப்படி நிறைய சங்கடங்கள், நிறைய தடைகள் இதெல்லாம் தாண்டி ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகியிருக்கிறாங்க. அதோட இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணி டோட்டல் இன்கம் இது வரைக்கும் 5 லட்சத்துக்கு 5 lakh பிளஸ்ல போய் கொண்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். இன்னும் உங்களோட இன்கம் லெவல் கூடணும், நல்ல ஒரு இன்கம் டார்கெட்டுக்கு டைட்டிலுக்கு நீங்க போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நான் முதல் விஷ் பண்ணது நூறாட போஸ்ட் மிஸ் ஆனதால ஒழுங்கா விஷ் பண்ணப்படலை. நுசா சிராஜ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களும் அடுத்த மில்லியனர் கிளப் மெம்பரா வருவாங்க இன்ஷா அல்லாஹ். நுசா சிராஜும் உண்மைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கேரக்டர். இந்த டீம்ல இருக்கிற நல்ல ஒரு பொறுமை, நீண்ட காலமா அவங்க ஒர்க் பண்ணி நல்ல அவங்க விடாமுயற்சி, என்னதான் இன்கம் வந்தாலும் வரலன்றாலும், டீம் மெம்பர்ஸ் லெஃப்ட் ஆனாலும், ஓர்டர்ஸ் வந்தாலும் வரலன்றாலும் அவங்களோட முயற்சி அவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க. நல்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளான ஒரு பர்சனாலிட்டி தான் நுசுஹா. இன்ஷா அல்லாஹ் நுசுஹா மாதிரி நம்மளும் அந்த ஃபெடப் ஆகாம கிவ் அப் பண்ணாம ஒர்க் பண்ணுவோமாக இருந்தா கட்டாயம் இந்த பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி நம்ம சக்ஸஸ் ஆகலாம். கங்க்ராச்சுலேஷன் நுசுஹா. இன்னும் உங்களோட இந்த இன்கம் லெவல் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு போகணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். கங்க்ராச்சுலேஷன் நுசுஹா. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இந்த டீம்ல இருக்கிற மில்லியனர் கிளப் மெம்பர் முஹைமினா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் முஹைமினா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். இவங்க இந்த வீக் ஒரு 30,000 இன்கம் ஒன்று எடுத்து டோட்டல் இன்கம் இவங்களோட பார்த்தோம்னா 7 lakh பிளஸ்ல போய் கொண்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். முஹைமினா ராத்தா வந்து ஒரு கிராஜுவேட், ஒரு முனிசிபல் கல்முனை முனிசிபல்ல ஒரு பிஸியான செக்ஷன்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள். அவங்களுக்கு கிட்ஸ் இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்குது, அவங்களோட வேலை, வீட்டு வேலை, உமாவை பார்க்கறது, இப்படி நிறைய வேலைகளை எல்லாம் அவங்களும் பார்த்து கொண்டு இந்த அபெக்ஸோராக்கும் டைம் கொடுத்து அவங்க ஏர்ன் பண்ணி கொண்டு வராங்க. கங்க்ராச்சுலேஷன் முஹைமினா சிஸ்டர். உங்களோட இன்கம் இன்னும் நல்ல ஒரு லெவலுக்கு போகணும். அடுத்தடுத்த டைட்டில் நீங்க குயிக்கா அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் முஹைமினா சிஸ்டர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இந்த டீம்ல இருக்கிற மில்லியனர் கிளப் மெம்பர் ஃபசோனா ஃபசூல். இவங்களும் இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணி இருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் ஃபசோனாட மோர் தென் 8 lakhக்கு மேல போய் கொண்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஃபசோனா நிறைய இதுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபசோனா வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அதோட இப்ப கிட்டத்துல தான் மெரி பண்ணி நியூ போர்ன் பேபி ஒன்று கையில இருக்குது. இப்படியான சிச்சுவேஷனையும் தாண்டி இவங்க இந்த அபெக்ஸோராக்கண்ட ஒரு டைம் கொடுத்து இவங்க ஒர்க் பண்ணி கொண்டு வராங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இன்கம் இன்னும் வேற லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபசோனா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இந்த டீம்ல பெஸ்ட் செல்லர்ஸாக நல்லா ஒர்க் பண்ணி மினிமம் 100 RVக்கு மேல சேல்ஸை ஒரு வீக்குக்குள்ளேயே முடிச்சவங்களோட லிஸ்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் ரிஸ்கான் பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்கான் பிரதர். அடுத்தது ரம்சீல் பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரம்சீல் பிரதர். அடுத்தது ஃபசுல் அஃபர். ஃபசுல் அஃபர் வந்து ஃபசோனாட மிஸ்டர். இவங்களும் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக செஞ்சு கொண்டு வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி நூரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நூரா சிஸ்டர். அடுத்தது முஹைமினா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் முஹைமினா சிஸ்டர். அடுத்தது சுஜா, என் ஓன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுஜா.
இப்படி இந்த பிஸ்னஸ்ல வந்து ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா பக்கத்துல இருக்கிறவங்களா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணலாம், எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கலாம். இப்படி ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த அபெக்ஸோரா. இந்த அபெக்ஸோரா வந்து எல்லாருக்குமே நிறைய வாய்ப்புகளை காட்டி கொண்டிருக்குது, இன்னும் நிறைய பேருக்கு காட்ட இருக்குது. ஸோ இதுல எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுங்க, எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம். நல்ல பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இறைவன் தரப்பால நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு கிஃப்ட். இந்த வேர்ல்டுக்கு நமக்கு தேவையான செலவுகளை தேவையான விஷயங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கேர்ள்ஸு பாய்ஸு ஸ்டூடெண்ட்ஸு வயசானவங்க இளமையானாக்கள் எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஷால்லா எல்லாரும் இதில் நல்லா ஒர்க் பண்ணி நல்லா அச்சீவ் பண்ணணும். இதில் ஜாயின் ஆகாமல் இருக்கிறவங்க ஜாயின் ஆகி நீங்களும் இதே மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸை வந்து அடையணும். அதோட இது வரைக்கும் விஷ் பண்ணப்பட்ட எல்லாரையும் அகைன் ஒருக்கா நான் விஷ் பண்ணி கொண்டு முடிச்சு கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்குமுல்லா ஹைர். ஓகே ஃபெரோசா சிஸ்டர், ஜிசாக்கல்லா ஹை, தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் உங்களோட டீம்ல எல்லாம் அச்சீவர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்றோம். ஓகே, நெக்ஸ்ட் முசஃபிரா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் பேசியது இந்த என்ன பிடிஎஃப் காட்டியா? ஓ, காட்டுது. ஓகே, கிளியர். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வணக்கம். ஓகே. ஃபிரோசா சிஸ்டரோட டீமில் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் நானுமே விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஓகே, இந்த வீக் வந்துட்டு எந்த டீமில் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸ் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது. இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு ஹசீனா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 60,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் ஹசீனா சிஸ்டர். ஓகே, அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ட்மா சிஸ்டர். இந்த வீக் இவங்க 10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. டோட்டலாக இவங்க எபெக்சூரால 70,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ட்மா சிஸ்டர். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஃபஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்னா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. டோட்டலாக இவங்க எபெக்சூரால 80,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். அடுத்தது வந்துட்டு இது ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர். கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. இன்ஷால்லா குயிக்காக நீங்கள் வந்துட்டு பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு இதுவும் இந்த ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் அஹ்லாம். இவங்களுடைய இந்த வீக் இன்கம் 10,000. நீங்களும் குயிக்காக பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு இது மிஸ்ரா சிஸ்டரோட டீம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டிலக்ஷியா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. டோட்டலாக இவங்க எபெக்சோரால 1,00,000 இன்கம் ஏர்ன் பண்ணிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்கள் குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சஃபா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 ரூபா. டோட்டலாக இவங்க எபெக்சோரால 30,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் ஷிஹான் பிரதர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. டோட்டலாக இவர் வந்துட்டு எபெக்சோரால 20,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்மினா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 40,000 ரூபா. டோட்டலாக இவங்க எபெக்சோரால 25 லட்சம் வந்துட்டு ஏர்ன் பண்ணிருச்சு. ஸோ இவங்க இன்றைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணின்னு சொல்லியிருந்தேன். எபெக்சோரால வந்துட்டு ஒவ்வொரு இன்கம் ஏர்ன் பண்ணி லெவலுக்கும் ஒரு டைட்டில் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக நாங்கள் 25 லட்சம் ஏர்ன் பண்ணணுச்சுன்னா பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் வேண்டிய ஒரு டைட்டில் எங்களுக்கு கிடைச்சியா. ஸோ மாஷா அல்லான்னு சொல்லிட்டு ஹஸ்மினா சிஸ்டர் அந்த டைட்டில் அச்சீவ் பண்ணிருச்சு. ஹஸ்மினா சிஸ்டர் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணியா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு சொல்லியிருந்த ஹஸ்மினா சிஸ்டர். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடு.
ஹஸ்பினா சிஸ்டர். ஓ சிஸ்டர், நான் பேசுற கிளியரா? ஓ கிளியர். நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். இருந்தும் இந்த வீக் வந்து நான் பிளாட்டினம் என்ற டைட்டில வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் வந்து இறைவனுக்கே. நான் வந்து அபெக்சோரால வந்து 1 year 6 month தான் சக்சஸ்ஃபுல்லா வேக் பண்ணி கொண்டு வரேன். இந்த ஹோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு சஃபா சிஸ்டம் மூலம் தான் கிடைச்சது. டோட்டலி வந்து என் லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணின ஒரு பிஸ்னஸ் தான் இந்த அபெக்சோரா பிஸ்னஸ். அது மட்டும் இல்ல, என் மைண்ட் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக மாற்றி எனக்குள்ள இருக்கிற நிறைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்ததான் இந்த ஒரு ஹோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏனென்றா நான் வந்து அபெக்சோரா பிஸ்னஸுக்கு வர முதல் சரியா 1 monthக்கு முதல் எங்களோட அம்மா வந்து பபாத் ஆகியிருந்தாங்க. அப்ப அந்த 1 month வந்து என் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லா வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட், நிறைய யோசனைகள், அந்த விஷயம் அந்த இதுல இருந்து நான் வெளிவர இயலாத ஒரு அளவுக்கா இருந்தேன். என் லைஃப் வந்து அடுத்த கட்டம் என்னவாக போகுது என்று வந்து எனக்குள்ளே ஒரு நிறைய யோசனைகள். ஏனென்றா சின்ன வயசுல இருந்தே எந்த படிப்பு சம்பந்தம் என்றாலும் ஓகே, என்ன தேவையில் இருந்தாலும் நிறைவேற்றி கொண்டு வந்ததா எங்கட அம்மா. எங்கட வீட்டு வருமானம் என்று சொல்ல போக்கல எங்கட அம்மா வந்து பொறிங்கள உழைச்சி அவங்க வந்து அனுப்புறதுதான் அந்த சம்பளத்தெல்லாம் நாங்க வாழ்ந்து கொண்டு வந்தது. இருந்தும் அப்படி வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எந்த குறைகளும் இல்லாம வளர்த்ததான் எங்கட அம்மா. அப்படி இருக்க போக்கல அவங்க இல்லைன்னு சொல்ல போக்கல இனி எங்கட லைஃப் வந்து என்னவாக போகுதே, அப்படிதான் அந்த டைம் வந்து எனக்கு இருந்துச்சு. அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு இந்த அபெக்சோரால ஜாயின்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு. அந்த டைம் வந்து நான் இறைவன் எனக்கு காட்டிய ஒரு வழியாக இந்த அபெக்சோரா பிசினஸ் நான் வந்து பார்த்தேன். இறைவன் எனக்கு தந்த ஒரு அருளாக நான் வந்து நினைச்சு கொண்டு இந்த பிசினஸை வந்து ஒரு நம்பிக்கையோட விரும்பி செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அதை விட நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன் பண்ணி அபெக்சோரால வந்து நான் சக்சஸ் ஆகி கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், என்ற நிறைய தேவைகளை வந்து நான் வந்து நிறைவேற்றி கொண்டு வரேன். சில டைம்லயே நான் வந்து யோசிக்கிறேன், எனக்கு இந்த அபெக்சோரா பிசினஸ் வந்து கிடைக்கலாட்டி என் லைஃபை நான் வந்து வீணாக்கி இருக்கேலுமே. அப்படி அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு என் லைஃபை வந்து இப்ப இந்த அபெக்சோரா பிசினஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. என் மைண்ட் செட்டே தான். ஏனென்றா எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, சமாளிக்கலாம், என்னால வந்து செய்ய இயலும். ஏன்னா பொதுவா வந்து இப்ப எல்லோர லைஃப்லயும் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இல்ல, நிறைய கவலை நிறைய கஷ்டங்கள் வந்து இருக்கும். பட் நாம வந்து அதெல்லாம் வந்து கடந்து கொண்டு அதெல்லாம் வந்து எதிர்நோக்கி தான் இந்த லைஃபை வந்து வாழ்ந்து கொண்டு வாரோம். கடந்துதான் ஆக வேண்டும் என்ற மனதைரியம் வந்து எல்லோருக்கும் வந்து தேவை. அதே மாதிரி இந்த அபெக்சோரா பிசினஸ்லயும் வந்து டவுன் ஆகுற சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். இருந்து நம்ம அதையும் தாண்டி நாம வந்து செய்து கொண்டு வாரதான் இந்த நம்மட சக்சஸுக்கான ஒரு வழிகாட்டி. நாம வந்து டவுன் ஆகினா அதே இடத்துலதான் நாம இருப்போம். அப்ப நாம அந்த இடத்துல வந்து முன்னேற மாற்றோம், அதுக்கும் வந்து நாம தான் காரணம்ல. அப்ப அதே டைம் வந்து எனக்கும் வந்து சந்தர்ப்பம், அந்த டவுன் ஆகுற சந்தர்ப்பம் வந்தாலும் அந்த டைம் வந்து எனக்கு நான் தான் மோட்டிவேஷன். என் லைஃப்ல வந்து கடந்து வந்த பாதைகளை அந்த நினைவுக்கு வரும். ஏனென்றா என் லைஃப் அப்படி இருந்துச்சு, இப்ப வந்து இப்படி இருக்கு, அப்ப இன்னும் வந்து நான் சக்சஸ் ஆகணும். அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. எந்த இதா இருந்தாலும் உம்மான்னு சொல்ல போக்கள் அந்த உறவு வந்து இப்ப இல்ல, இருந்தும் அந்த இடத்துல வந்து எனக்கு யாருதான் மன ஆறுதல் வந்து சொன்னாலும் அது வந்து ஒன்றுக்கும் வந்து ஈடாகாது. அப்படி இருந்தும் நான் இந்த லைஃப்பை வந்து வாழ்ந்து கொண்டுதான் வாரேன். அதுக்கு நான் அபெக்சோரா பிசினஸுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அபெக்சோரா மூலம் எனக்கு கிடைச்ச நல்ல உறவுகளுக்காக, என் லீடர்ஸுக்காக, ஸ்டார்ட்ல இருந்து இப்ப கூட எனக்கு சப்போர்ட்டா இருந்து கொண்டிருக்கிற சஃபா சிஸ்டர், ருஷானி அக்கா என்றாலும் ஓகே, மிஸ்ரா சிஸ்டர், முஷாஃபிரா சிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்டுதான் பிஸ்னஸையே செய்வோம் என்று எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அவங்களோட அவங்க தான் என் அப்ளைனர் என்று எதிர்பார்க்காத அளவு தான் அவ எனக்கு மெசேஜ் போட்டு நாங்க வந்து பேசிக்கொண்டது. இப்படியான ஒரு உறவுகள் வந்து கிடைச்சதுக்கு நான் அந்த அபெக்சோரா பிசினஸ் மூலம் கொடுத்து வச்சிருக்கணும். அதையும் தாண்டி என் டீம் மெம்பர்ஸ் எப்போதும் என்னோட இருந்து சப்போர்ட்டா வேக் பண்ணி கொண்டு வர என் டீம் மெம்பர்ஸ், இந்த டைட்டிலுக்கு பின்னால இருக்கிற முக்கிய காரணம் அவங்க தான். அதையும் தாண்டி வந்து நாம வந்து அச்சீவ் பண்றதையும் தாண்டி நம்மளோட டீம்ல வந்து அச்சீவ் பண்றாங்கன்னு சொல்ல போக்கல அது நமக்கு வார்த்தையால வந்து சொல்ல இல்லாது அவ்வளவு சந்தோஷம். லாஸ்ட் வீக் வந்து என் டீம்ல ஃபெஸ்ட் மில்லியனியர் கிளப் மெம்பர் ஃபஸ்னா ஃபாரின் சிஸ்டர் வந்திருந்தாங்க.
அதுலேயும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நானும் வந்து லாஸ்ட் இயர் 2025 ஜனவரி 3rd வீக் தான் ஒரு மில்லியனரி கிளப் மெம்பர் ஆகினேன். அதே சேம் வீக்ல வந்து இந்த 2026ல நான் வந்து பிளாட்டினம் டைட்டில வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். அதையும் நான் வந்து இந்த அபெக்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி கொள்றதுலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதையும் தாண்டி நான் ஆல்ரெடி என் அபெக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். என் அம்மாட ஆசையில உண்டு, எனக்கு கூட ஆசை நான் என் மேல் படிப்பை வந்து தொடரணும் என்று. அதுக்கு தடையா இருந்தது பணம் தான். அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் இந்த மந்த் வந்து நிறைவேறியது. நான் வந்து ஒரு டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எக்ஸாமும் வந்து செலக்ட் ஆகிட்டேன். இன்ஷா அல்லாஹ் என் ஃபுல் படிப்பு செலவு வந்து இந்த அபெக்ஸோரா நான் ஏன் பண்ணி நான் சேவிங் செய்த இந்த அபெக்ஸோரா மூலம் தான் என் படிப்பை வந்து நான் தொடர இருக்கிறேன். அதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா பொதுவா எல்லோரும் வந்து கட்டாயம் வந்து சேவிங் செய்யணும்ல. ஒரு அவசர தேவை என்றாலும் நம்மளோட சேவிங் தான் அந்த இடத்துல வந்து உதவ போகுது. இப்ப கூட என்றாலும் நான் யாரையும் வந்து எதிர்பார்த்து நிக்கிறல்ல. எங்களோட ஃபெமிலி என்றாலும் ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து தருவாங்கன்ட்டு சொல்லல, அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. பட் நான் வந்து ஏன் பண்ணினத்தால எங்களோட அம்மாவோட சப்போர்ட்டால நான் வந்து சேவிங் செய்ததால இந்த அளவுக்கு நான் வந்து என் நிறைய தேவைகள் எவ்வளவு தேவைகள் வந்து நான் வந்து நிறைவேற்றி கொண்டு வரேன். இப்ப எனக்கு சொல்ல பகல வயது வந்து 22. அப்ப இந்த 22 வருஷம் சின்னத்தில இருந்த ஒரு தாய்க்கு தாயா தான் எங்களோட அம்மா வந்து எங்களை ஒரு அவட அன்பு என்றாலும் சரி, அவங்களோட பாதுகாப்பு என்றாலும் சரி, இப்ப கூட எனக்கு வந்து கட்டாயம் தேவை. என் லைஃப்ல வந்து நான் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க என் கூட இருக்கணும். கட்டாயம் எல்லோரும் அவங்களுக்காக ப்ரே பண்ணி கொள்ளுங்க. எல்லோரும் அந்த அபெக்ஸோரால வந்து பொதுவா வந்து எல்லோராலையும் வந்து சக்சஸ் அடையலும். உங்களோட லீடர் சொல்ற விஷயங்களை கேட்டு நீங்க வந்து கடைபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி வேக் பண்ணுங்க. ரீசன் சொல்லாங்க. ஏன்னா நாம வந்து ரீசன் சொல்றது நம்மளால அந்த ரீசன் வந்து ஏற்றுக்கொள்ள ஏழுமாண்டு நம்மட மனசாட்சிக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்படியான ரீசன் என்றா ஓகே. சும்மா நாம ரீசன் சொல்லிக்கொண்டு என்னால ஏழா சிஸ்டர்னு சொல்லி கொண்டிருந்தா நம்மட சக்சஸுக்கு நாம தான் அந்த இடத்துல வந்து தடையா இருக்கோம்ல. ஆனா அப்படி வந்து இருக்கக்கூடாது. கட்டாயம் வந்து எல்லோராலையும் இந்த அபெக்ஸோரால வந்து நிறைய வந்து அச்சீவ் பண்ணேலும் எல்லோருக்கும் நான் வந்து விஷ் பண்ணி கொள்றேன். என்ற டீம் மெம்பர்ஸ் என்ற லீடர்ஸ் எல்லோருக்கும் நான் வந்து மறுபடியும் வந்து நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, எல்லோரும் வந்து அபெக்ஸோரால வந்து சக்சஸ் ஆகணும் என்று நான் விஷ் பண்ணி கொள்றேன். ஓகே சிஸ்டர். ஓகே டியர், ஜிசாக்கல்லா ஹைர். உண்மையிலேயுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகினதும் அதே மந்த், அதே வீக், அதே மாதிரி இப்போ பிளாட்டினம் எக்ஸை கட்ட வேண்டிய டைட்டில் வின் பண்ணிச்சதும் அதே எனக்கும் இன்றைக்கு ஈவினிங் தான் அதுவும் நான் நோட் பண்ணது. எந்த டீமில் ஃபஸ்ட்டாக பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவா அந்த டைட்டில் வந்துட்டு அச்சீவ் பண்ணிருச்சு எதுவும் ஹஸ்மினா தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க டீமுக்கு செய்ததாக இருந்துச்சுடா. சொல்லி கொடுக்கிய விஷயங்களை அப்படியே டீமுக்கு செஞ்சு எப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான ஒரு லீடர்னு சொல்லி கொண்டு போகலும். அடுத்தது வந்துட்டு என்ன சொன்னால் இப்போ எல்லாருக்குமே எல்லா லீடர்ஸுமே எல்லா டீமுக்குமே ஒரே விதமான கைடன்ஸ் தான் கொடுக்கிய, ஒரே விதமான சப்போர்ட் தான் கொடுக்கிது. ஆனால் அந்த கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வச்சு நீங்கள் தான் மேலே வரணும் இல்லைங்கண்ணா. உங்களுக்கு ஒரு இன்கம் வேணுமா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி சில பேர் வந்துட்டு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொண்டு இன்கம் வரல, ஓர்டர்ஸ் வரல, என்னால் வந்துட்டு ஏர்ன் பண்ண கஷ்டம், நீங்களே ஏர்ன் பண்ணி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் அந்த ஓர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி எதாவது இருக்கலாம், கண்டெக்டாக இருக்கலாம், எல்லாம் இருந்துச்சுனால நீங்கள் வந்து அடுத்த கட்ட மாதிரி இந்த மாதிரியான ரீசனை நீங்கள் முன் வச்சு உங்களோட இன்கம் உங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இதைத்தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுது சரிங்களா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்து கொண்டு உங்களால் உங்களோட லைஃப்பை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது, உங்களோட விஷயங்களை அச்சீவ் பண்ணியதோ கஷ்டம். எந்த சொன்னாலும் நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நீங்கள் அந்த தடையெல்லாம் வந்துட்டு இதண்டி தொடர்ச்சியாக லீடர் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணியும் அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னு சொன்னால் இப்போ சக்ஸஸ் ஆகி எல்லா லீடர்ஸுக்குமே நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளும் இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் அவங்களோட டைட்டில் அச்சீவ் பண்ணியதாக இருக்கலாம், இன்கம் லட்சக்கணக்கு ஏர்ன் பண்ணியதாக இருக்கலாம். சும்மா ஒரு மெம்பரை போட்டுட்டு ஏர்ன் பண்ணியது நீங்கள் பார்க்காத எல்லா இதையுமே அவங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணினால அவங்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி டைட்டில்களை அச்சீவ் பண்ணியே. இன்ஷால்லா இப்போ இந்த செஷனில் இருந்துச்சு உங்களோட எல்லாராலையுமே ஒவ்வொரு டைட்டிலையும் அச்சீவ் பண்ணிடும். இன்கமானஸாக மாறிடும், மில்லியனர்ஸ் கிளப் மெம்பராக மாறிடும், பிளாட்டினம், டயமண்ட், மேனேஜர் ஒவ்வொரு டைட்டிலையுமே அச்சீவ் பண்ணிடும். நீங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக உங்களோட ஒர்க்கை பண்ணணும்.
யாருக்காகவும் எந்த ரீசனுக்காகவும் விடாம ஸோ அந்த வகையில் நான் ஹஸ்மினா சிஸ்டரை இன்ஷால்லா நீங்கள் குயிக்காக அடுத்த டைட்டில் அதாவது டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். ஓகே, எங்கள் டீமில் வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் மைனஸ் இவ்வளோ தான். எகெயின் இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா இன்கம் மைனஸையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஓகே மிஸ் ஷோஃபிரா, ஜஸாக்கல்லா ஹைர். நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட டீமில் எல்லாம் இன்கம் ஏர்னர்ஸ் அச்சீவர்ஸ் அண்ட் மிஸ்ரா சிஸ்டரோட சைடில் எல்லாம் இன்கம் ஏர்னர்ஸ் அச்சீவர்ஸ். ஸ்பெஷலாக ஹஸ்மினாவை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். உண்மைக்குமே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. மும்தா சிஸ்டர், ஹஸ்மினா சிஸ்டர் எல்லாருமே வந்து பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் டைட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குயிக்காகவே அடுத்த டைட்டில் அதாவது டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைட்டில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து யாரும் இருக்கிறீங்களா லீடர்ஸ் விஷ் பண்ண? அப்படி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி நாங்க ஹேண்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, இந்த வீக் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாரோட சைடில் இருக்கிற டீம் மெம்பர்ஸையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீக் வந்து எங்களோட டீமில் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீமில் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அஸ்கியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் அஸ்கியா சிஸ்டர். இவங்க வந்து எங்களோட டீம் மில்லியனர் கிளப் மெம்பர் நுஸ்ரத் சிஸ்டர்ட டீம் ஆகிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் போது உண்மையிலேயே வந்து லைஃப்பில் வந்து யாருக்குமே ஒரு மறக்க இயலாத ஒரு விஷயம் மட்டும் சொல்லணுமே, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணுறது. ஸோ அஸ்கியா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிக்குது. மாஷால்லா, நீங்கள் வந்து இன்னுமே வந்து பெரிய இந்த பிஸ்னஸ் மூலம் வந்து நீங்கள் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து நுஷ்வா சிஸ்டர் எங்களோட டீமில் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஷ்வா சிஸ்டர். ஸோ அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம் மில்லியனர்க்குள்ள மெம்பர் ஆகிக்கிற ரிசானா சிஸ்டர்ட டீம் நஃபராக ஆகிக்கிறாங்க. ஸோ நுஷ்வா சிஸ்டர், நீங்கள் வந்து இன்னுமே வந்து பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து எங்களோட ரிஸ்வானா சிஸ்டர் மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகிக்கிற ரிஸ்வானா சிஸ்டர் சைடில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம். இந்த வீக் வந்து ரிஸ்வானா சிஸ்டர் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் முதலாவது இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க இர்சானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் இர்சானா சிஸ்டர். நீங்கள் வந்து இன்னுமே பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களையும் வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அருசியா சிஸ்டர், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து 20,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அருசியா சிஸ்டர். ஸோ நீங்களுமே வந்து பெரிய அளவில் எபெக்ஸ் எல்லாம் வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து த்ரூ ஆகணும்னு சொல்லி உங்களுக்குமே நான் வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்னா சிஸ்டர், அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்னா சிஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்மிலா சிஸ்டர், அவங்களுமே வந்து இந்த வீக் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரஸ்மிலா சிஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சனா சிஸ்டர், இவங்களுமே வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மா சிஸ்டர், அவங்களுமே வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அஸ்மா சிஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரசீம் பிரதர், அவங்களுமே வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். ஸோ இந்த வீக் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண ரிஸ்வானா சிஸ்டர் சைடில் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா நபர்களையும் வந்து நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். நீங்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து த்ரூ ஆகணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல உங்களை எல்லாரையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே சமயம் வந்து இந்த வீக் எங்கள் எல்லாரோட சைட்லையும் எல்லா டீம் மெம்பர்ஸ் சைட்லையும் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸ் எல்லாரையும் வந்து நான் ஒரு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிக்குது, உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து த்ரூ ஆகணும்னு சொல்லி எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். அதே சமயம் வந்து இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணாத நபர்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்காகவே நீ இந்த இடத்துல வந்து நான் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா ஹைர் டு ஆல். ஓகே சுஹாதா சிஸ்டர், ஜஸாக்கல்லா ஹைர். நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட சைடில் ரிஸ்வானா சிஸ்டர் சைடில் இருக்கிற எல்லாம் இன்கம் ஏர்னர்ஸே. சுஹாதா சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் இன்கமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் வந்து நாங்கள் இன்னும் நிறைய விஷ் பண்ணிக்கொள்கிறோம். இன்ஷால்லா நீங்களும் வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த இடத்துல வந்து ரெகக்னேஷன் பண்ணப்படணும். ஸோ வந்து நாளைக்கு நியூ வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் எஃபர்ட் போட்டு
நீங்க ஒர்க் பண்ணுங்க. இன்ஷால்லா உங்களாலே மேலும் இவ்வளோ பேரால் ஏழும்னு சொன்னா எல்லாராலையும் மேலும். ஸோ வந்து இன்னும் எங்களோட சஃபா சிஸ்டர் டீம்ல இன்னும் நிறைய இன்கம் உருவாகணும் என்று சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்கொள்றேன், விஷ் பண்ணிக்கொள்றேன். சஃபா சிஸ்டர்ட சார்பாகவும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் எல்லாரையுமே. இன்னும் வந்து நிறைய இன்கம் இருப்பாங்க நார்மலா. மற்ற லீடர்ஸ் மாதிரி வந்து குரூப்ல வந்து விஷ் பண்ணி போடுவாங்க. ஓகே, இது வரைக்கும் எங்களோட ஜாயின் பண்ணி எங்களோட செஷனை கண்டினியூவா எங்களோட ஜாயின் பண்ணியிருந்த எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் நான் ஜஸாக்கல்லா ஹை சொல்லிக்கொள்றேன். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். ஓகே, அப்போ நாங்கள் வந்து மீட்டிங்கை எண்ட் பண்ணுவோம். குட் நைட் எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.